பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சக்திவேல் இருந்துட்டு போற போக்க பார்த்தா நம்ம ஆத்தாவோட பொண்ணும் ஒன்னா சேர்ந்துருவா போல இருக்கு. என் அண்ணனோட பொண்ணும் ஒன்னா சேர்ந்துருவாங்க போல இருக்கு. கடைசியில நான் என் பையனையே நீ நடுத்தருவில் நிற்க வச்சிட்டு போறாங்க. அது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்ருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணால் மட்டும்தான் இந்த குடும்பத்தை அட்டியோடு அறுத்து தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்துட்டு, டே பழனி, நாங்கள் ஆத்தாவுக்கு செயின் போட்டோம், உங்கள் கோமதி அக்கா வலையில் போட்டாங்க, நீயும் ஆத்தாவோட பையன்தான், நீ என்ன போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுகி நின்றுட்டுருக்காங்க பழனி. அதுக்கு அடுத்துதான் என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ண முடியாத என்னால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்ம பழனி சொல்லிடுறாங்க. என்னடா அந்த பாண்டியன் உன்னை தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் மட்டும்தான் இடம் கொடுத்துருக்கானா, மற்றபடி இந்த மாதிரி பொருள் வாங்கறதுக்கெல்லாம் உனக்கு காசு கொடுக்கலையா? இதுக்காக தான் நாங்கள் அப்போவே சொன்னோம், எங்ககிட்ட வந்துடு, உன்னை ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன்னு. ஆனால் நீ எங்கே எங்களுடைய பேச்சை கேட்ட? இத்தனை சொந்தக்காரங்க முன்னாடி எதுவுமே பண்ணாமல் நிற்கிறேன்னு அவமானப்படுத்துகிறாங்க. அதோட முடிச்சு